Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டான பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நீங்க வறுக்கும்போது ஒரு மாதிரியான மணம் வருங்க. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லாவே மணம் வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு 10 அளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இது கூடவே ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் அதில் போடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். நல்லாவே குழையே மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா விசில் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே குக் ஆகிருக்கும். நல்லாவே குழையே மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.